வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்டைலில் ஒரு அருமையான சாம்பார் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல தேவையான காய்கறிங்க எடுத்துக்கலாம். ஒரு வெள்ளரிக்காய், 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், ஒரு கேரட், 2 தக்காளி, 10லேருந்து 15 பல் பூண்டு, 6 பீன்ஸு, 2 பச்சை மிளகாய், 3 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. காயெல்லாம் ஃபஸ்ட் நறுக்கிக்கலாம். கத்திரிக்காவை 4ஆக வெட்டி வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பீன்ஸ் எடுத்துக்கலாம். பீன்ஸையும் நல்லா மீடியம் சைஸில் வெட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கேரட் எடுத்துக்கிறோம். கேரட்டையும் குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம். அப்புறம் வெண்டைக்காய் எடுத்து வெண்டைக்காவையும் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணிங்கன்னா குழஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே வெட்டிக்கோங்க. அடுத்தபடியாக வெள்ளரிக்காவையும் 2 பாதியாக வெட்டி வட்டமாக வெட்டி எடுத்துக்கோங்க. இதுவும் வீடியோவில் காட்டுற மாதிரி வெட்டிக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பை எடுத்துக்கலாம். துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நறுக்கி வச்ச காயெல்லாம் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 2 தண்ணி கழுவிக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் அந்த காயெல்லாம் எடுத்து அது கூடவே துவரம் பருப்பையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றி குக்கர் மூடி போட்டு 4 விசில் எடுத்துக்கலாம். வெறுமனையே முருங்கைக்காய், முள்ளங்கிலாம் போட்டு சாம்பார் வைக்கிறத விட இந்த சாம்பாரில் நிறைய காய் நம்ம சேர்க்குறோங்கிறதுனால நிறைய சத்து அடங்கி இருக்குது. குக்கர் ஆவி விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பு காய்கறிங்களை வந்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த பக்கம் வர வரைக்கும் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி இன்னும் சேர்க்கணுன்னு தோணுச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இது கேரளா ஸ்டைல் ரெசிபிங்கிறனால நீங்கள் தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் வரமிளகாய், கறிவேப்பிலை, அடுத்து 10 பல் பூண்டு, அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம காய்கறி வேக வச்சதில் நம்ம உப்பு எதுவும் சேர்க்கல, அதனால் நீங்கள் இதிலேயே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது 2 தக்காளியை நறுக்கிக்கலாம். 4ஆக வெட்டி எடுத்துக்கோங்க. தக்காளியையும் இப்போ நம்ம இந்த வதக்கிட்டு இருந்த வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் தனியாக வேக வச்சுருந்த காய் பருப்பையும் இந்த கலவை கூட சேர்த்து விட்டுக்கோங்க. இதை நம்ம சேர்த்து விட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணணும். இப்போது நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிற சாம்பார் தூள் ஆச்சி பிராண்ட்லேருந்து வாங்கினது. நீங்கள் வீட்டிலையே சாம்பார் தூள் அரைச்சிருந்தீங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஆச்சியோட சாம்பார் தூளையும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இங்கே 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்களும் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது மல்லித்தூள். நான் மல்லித்தூள் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். நான் அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடையிலேருந்து வாங்கின நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற மல்லித்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சாம்பாரை கொஞ்சம் கொதிக்க விடணும். சாம்பார் கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க.
கடைசியாக ஒரு 5 மினிட்டுக்கு மூடியை போட்டு கொதிக்க விடுங்க. 5 மினிட்டுக்கு அப்புறம் நீங்கள் இந்த மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்களேன், நல்லா கம கம கமன்னு சாம்பார் மணம் வீடே மணக்கும். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ரெசிபீஸ் வேணும்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை. தேங்க்யூ.